சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்பேச்சி ஆளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி ஸ்டெப்ஸ். நான் மகி. என்னடா இது வாய்ஸ் மட்டும் கேட்குற இடத்துல இன்றைக்கி ஃபேஸும் காமிச்சிருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஒரு 1 இயர் கழித்து இந்த ஜேர்னியில் நான் உங்களுக்கு இன்றைக்கி என் ஃபேஸை ரிவீல் பண்ணிட்டேன். ஏன்னா நீங்கள் இந்த லாஸ்ட் 1 இயராக வந்துட்டு ஜஸ்ட் என்னோடய வாய்ஸ் மட்டும் தான் கேட்டிருப்பீங்க. இனிமேல் வந்துட்டு நீங்கள் ஃபேஸோடையே பார்க்கலாம் வீடியோஸ்லாம். என்ன இந்த திடீர் மாற்றம்னு கேட்டால் நான் முடிவு பண்ணதான். ஓகே, இந்த வாட்டி என் பர்த்டேக்கு அப்புறம் வந்துட்டு ஃபேஸ் ரிவீல் பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நான் உங்களுக்கு இப்போ ஃபேஸ் ரிவீல் பண்ணிட்டேன். இதுதான் நான் வந்துட்டு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கேன். இப்போ வந்து எனக்கு 30 வயசு ஆகுது. ஸோ நான் காலேஜ் முடித்து 10 வருஷத்துக்கு மேலேயே ஆச்சு. கணக்கு போட்டுக்கோங்க, 10 வருஷத்துக்கு மேலேயே ஆச்சு. எனக்கு வந்துட்டு 2 பசங்க இருக்கிறாங்க, பையன் ஒன்று பொண்ணு ஒன்று. ஸோ 2 பேர் இப்போ ஸ்கூலுக்கு போய்ட்டுருக்குறாங்க. பொண்ணு வந்து 5th, பையன் எல்கேஜி. ஸோ நான் இப்போ அவங்கள வச்சுட்டு தான் என்னோடய யூடியூப் சேனல் ஆகட்டும், டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி ஆகட்டும், இதெல்லாம் நான் வந்து என் கிட்ஸையும் ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு தான் நான் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். இதுக்கப்புறம் வந்து ஃப்யூச்சரில் அதே மாதிரி தான் கொண்டு போவேன். இடையில வந்துட்டு லாஸ்ட் 1 மந்த்தாக சாரீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு சும்மா இல்லாமல் எனக்கு என்னென்ன வருமோ நல்லா ட்ரை பண்ணுவேன். ஆரம்பிக்கிறப்ப விளையாட்ட ஆரம்பிப்பேன். அதுக்குள்ளே ஒன்ஸ் உள்ள வந்ததுக்கப்புறமா அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு நான் டீப்பாக வந்துட்டு கற்றுக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அதுதான் நான். ஸோ அப்படி தான் வந்து நான் யூடியூப்குள்ளேயும் வந்தேன், டிஎன்பிஎஸ்சிக்குள்ளேயும் வந்தேன். சும்மா சாதாரணமாக உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு டீப்பாக படிக்க ஸ்டார்ட் பண்ணால் தான் டிஎன்பிஎஸ்சியும் கூட. நானே உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஃபுல்லாக நான் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே எப்படி வந்தேன், எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி. ஸோ மேலே வந்து ஐக்கானில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க அதை வேணால் பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், நிறைய பேர்த்தோட கேள்வி அதுதான். நான் என்ன சொல்லியிருப்பேன், குரூப் 2A வந்துட்டு எனக்கு 146 கொஸ்டின் நான் கரெக்டாக போட்டிருக்கேன் அப்படின்னு. ஸோ குரூப் 2A மெயின்ஸ் படிங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. சிலர் வந்து வாய்ப்பு இல்லை, குரூப் 4 படிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் வந்து அதை பற்றி ஒரு முடிவு நான் எடுத்துட்டேன். ஸோ இனிமேல் வந்துட்டு அந்த நோக்கி தான் நான் வந்துட்டு அந்த யூடியூப் சேனலை கொண்டு போக போகிறேன். ஏன் நீங்கள் குரூப் 2A மெயின்ஸ் படிக்கலன்னு கேட்டால் நான் குரூப் 4 படிக்க போகிறேன். ப்ளஸ் குரூப் 4 படிக்கிறப்ப நான் ஜிஎஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட் பண்ணி படிச்சுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் படிக்கலாம் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ இனி அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்துட்டு குரூப் 4 ஷெட்யூல் ஃபாலோ படிக்கிறது ஃபுல்லாக நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். சாரீக்காக வந்துட்டு என்கொயரிக்கு மெசேஜ் பண்ணிங்களோ இல்லையோ, எல்லோரும் வந்துட்டு என் வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் வந்துட்டு மோட்டிவ் ஆகி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எனக்கு அதை பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் மேரேஜ்க்கு அப்புறம் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியை மட்டும் பார்த்துட்டு யாருமே இருக்கக்கூடாது. அவங்களுக்கான தனியாக ஒரு இன்கம் வச்சுக்கணும், ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அதான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்டடீஸ் ஒரு பக்கம் போனாலுமே சரி, நான் எப்பவுமே சம்பாதியத்தை கைவிட மாட்டேன். ஏன்னா நமக்குன்னு வந்துட்டு செலவுக்கு ₹1 கண்டிப்பாக கையில் வேணும். நம்ம எல்லாத்துக்கும் வந்துட்டு யாரையும் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ நான் அப்படி தான் இப்போ இதை கொண்டு போயிட்டுருக்கேன். நான் வந்துட்டு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது அதுதான். நிறைய பேர் வந்துட்டு மீஷோவில் எப்படி ஆர்டர் பண்ணுறதுலாம் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய பேர் உங்களோட டவுட்ஸ்லாம் கேட்குறீங்க. நான் வந்து அதை கிளியர் பண்ணி ஒரு வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபேஸ் காமிச்சா உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு இப்போ ஃபேஸ் ரிவீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா வாய்ஸ் ஓவர் மட்டும் ஒருத்தர்கிட்ட கேட்குறப்ப நம்ம அவ்வளோ ஈஸியாக கனெக்ட் ஆக மாட்டோம். அப்படி இருந்துமே வந்து எனக்கு ஒரு 26,000 பேர் பக்கம் ஒன்லி வாய்ஸ் ஓவரில் மட்டுமே கனெக்ட் ஆகிருக்கீங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து மேலே வச்ச நம்பிக்கையை நான் கண்டிப்பாக காப்பாற்றினாலும். ஸோ நம்ம சேனலில் எப்பவுமே நீங்கள் பார்த்து நீங்கள் மோட்டிவ் ஆகிற மாதிரியான வீடியோஸ் தான் நான் எப்பவுமே கொண்டு வருவேன். அதுபோக வந்துட்டு ஒரு மென்டாலிட்டி நம்ம எல்லார் மைண்ட்லேயுமே இருக்குது. இப்போ படிக்கிறவங்க அப்படின்னா படிக்க மட்டும் தான் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஏன் படிக்கிறவங்க வந்து சாப்பிட மாட்டாங்களா, வெளியில் போக மாட்டாங்களா, எனக்கு இதெல்லாம் புரியல. ஸோ இதெல்லாம் பண்ணுறதா யூடியூப்பில் வீடியோவாக போட்டால் அது வந்து சிலர் வந்துட்டு எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. நான் வந்து இப்போ ஒருத்தரோட வாழ்க்கைனா எல்லாமே மிக்ஸ் பண்ண தான். எந்த ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கிறதே பிடிக்காது. ஸோ நம்ம வந்துட்டு நமக்கான ஒரு லைஃப்பை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்னா குடும்பத்தை விட்டுட்டு அதெல்லாம் நான் சொல்ல கிடையாது. நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிட்டு நமக்கு கிடைக்கிற டைமில் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளால் கண்டிப்பாக இருக்க முடியும். ஸோ எனக்கும் வந்துட்டு நிறைய ஆசைகள் இருக்குது. ஸோ நான் இனிமேல் வந்துட்டு என்னோடய ஆசை ஒவ்வொன்றா வந்துட்டு செஞ்சு பார்க்க போகிறேன். சரியும் தப்போ நமக்கு பிடிச்சிருக்கா அது நம்ம செய்யணும். அதுதான் நான் இனிமேல் நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஒவ்வொன்றா செய்ய போகிறேன். செய்கிறப்ப கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட அதை நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு பிடிச்ச விஷயம் நிறையா இருக்கும். நமக்கு அதை செய்யணும், அச்சீவ் பண்ணணும்னு உங்களுக்கு நிறையா இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து அதை செய்ய நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது செட் ஆகுதா, ஓகேவா அப்படின்னு உங்களுக்கே தெரிய வரும். ஸோ நானும் அதுதான் பண்ண போகிறேன். அப்போ நீங்கள் என்ன டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் படிக்க மாட்டீங்களா சிலர் கேட்பீங்க. படிக்கிறது எப்பயுமே மெயின், ஓகேங்களா. எனக்கு ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 5 மணி நேரம் கிடைக்குது அப்படின்னா அந்த 5 மணி நேரத்தில் நான் ஒரு 3 மணி நேரம் என் ஸ்டடீஸ்க்காக மட்டும் தான் ஒதுக்கணும். அப்போ மீதி டைம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால், கிட்ஸ்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் யூடியூப் சேனல் இந்த மாதிரி எடிட்டிங் வீடியோஸ் இதுக்கெலாம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 1 மணி நேரம் போயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு பிஸ்னஸ்
பிஸ்னஸ்ங்கிறது எது வேணா இருக்கலாம். இப்போதைக்கு நான் சாரீ சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு எடுத்து மீஷோவில் அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், அடுத்து அமேசானில் சேல்ஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ அதாக இருக்கட்டும், அந்த மாதிரி இதோட எனக்கு வந்துட்டு இந்த ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை நான் எல்லாம் பார்க்குறப்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். அது என்ன ஃபுட் ரிவ்யூ வந்துட்டு பசங்க மட்டும் தான் பண்ணுமா, பொண்ணுங்க பண்ணுறாங்க. பசங்க கூட கம்பேர் பண்ணுறப்ப பொண்ணுங்க ரொம்ப கம்மி. ஸோ எனக்கு இந்த மாதிரி யாருமே பண்ணாத கொஞ்சம் யூனிக்கான விஷயத்த நம்ம போய் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போவே சிலர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, ஓகே இனிமேல் இந்த அக்கா வந்து படிக்க மாட்டாங்க, இதெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஏன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு இனிமேல் குரூப் 4 கிளாஸஸ் ஏதாவது கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு இப்போயும் ஃப்ரீயாக தான் கொடுப்பேன். ஸோ யாராக இருந்தாலுமே சரி, ஸ்டடீஸ் வந்துட்டு அவங்ககிட்ட ஃப்ரீயாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் என்னோட முழு எண்ணமே. அதுதான். நான் வந்து ஏதாச்சும் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணுறேன், ஏதாச்சும் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ உங்கள்கிட்ட சொல்லாமல் நான் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி இந்த நிறைய பேர் சொல்கிறீங்க, நீங்கள் சாரீ சேல்ஸ் பண்ணுறதுக்கு வேறு ஒரு சேனல் ஆரம்பித்து அதில் போடுங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. இந்த யூடியூப் சேனல் வந்து என்னோட கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் உழைப்புன்னு நினைக்கிறேன். ஆமாம். அதே மாதிரி சாரீக்கு வந்துட்டு நான் செகண்ட் ஒரு சேனல் ஆரம்பித்தேன். அந்தளவுக்கு அது ரீச் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும், ஒரு 1 இயர் பக்கத்தில் ஒரு சேனலுக்கு நம்ம டைம் கொடுத்தா மட்டும் அது ரீச் ஆகும். அப்படிங்கிறப்ப நான் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து என் சேனல் நான் போகணுன்னு தான் விரும்புவேன். இனிமேல் வந்துட்டு கொஞ்சம் மிக்சிங் கண்டென்ட்டாக தான் நம்ம சேனலில் வீடியோஸ் வரும். ஸ்டடீஸ்க்காக என்னை ஃபாலோ பண்ணவங்க கண்டிப்பாக ஸ்டடீஸும் நான் போடுவேன். மோட்டிவ் வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கான மோட்டிவ் வீடியோ கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் எதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ ஸோ அதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். அது கூட சேர்த்து நான் எனக்கு பிடிச்ச விஷயத்தையும் செய்ய போனால் உங்களுக்கு நான் அதே மாதிரி வீடியோவாக கொடுக்க போகிறேன். ஸோ இதான் என்னோட நெக்ஸ்ட் பார்ட்டாக இருக்க போகுது என் லைஃப்பில். அதுக்கப்புறம் வந்துட்டு குரூப் 4க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த குரூப் 4க்கு என்னென்ன புக்ஸ் கலெக்ட் பண்ணணும், நான் வந்துட்டு ஃப்ரீ பேட்ச் தான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். ஸோ நான் வந்துட்டு ஃப்ரீ பேட்சாக யாரை ஃபாலோ பண்ண போகிறேங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் சில டாபிக்ஸ் படிக்கிறதுக்கான டிப்ஸுங்களாம். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து 2 வருஷமாக படித்து நோட்ஸ் மேக்கிங்லாம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு தெரியும், ஸோ இந்த டாபிக்ஸில் இந்த நுட்பமாக படித்தா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற உங்கள்கிட்ட ஃபுல்லாக ஒரு ஆஸ்பரண்ட்டாக உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் வருமோ அந்த டவுட்ஸ் நான் ஃபுல்லாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணிடுறேன். நமக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணும்போது மட்டும் தான் நமக்கு 100% ஹாப்பினஸ் கிடைக்கும். இப்போ எனக்கு வந்துட்டு நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 படித்து பாஸ் ஆகிடணும் அப்படின்னு நினச்சிட்டே நான் என் ஃபேமிலியோ என் கிட்ஸையும் பார்க்காம விட்டுட்டு நான் இப்போ படித்து வேலை வாங்கிட்டாலும் வந்து எனக்கு 100% அது வந்துட்டு சந்தோஷமாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. லேடிஸை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை விட்டுட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு விஷயத்தை பண்ணோம் அப்படின்னா 100% நமக்கு அதில் திருப்தி கிடைக்கவே கிடைக்காது. நமக்கு வந்துட்டு மற்றவங்களோட ஒரு 2 அட்டம்ஸ் அதிகமாகுதா பரவாயில்ல, நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிட்டே ஃபேமிலியை பார்த்துட்டு குழந்தைங்கள பார்த்துட்டு நம்ம பொறுமையாக படிச்சுட்டு போகலாம். இல்லைன்னா போச்சு பக்கத்து வீட்டுக்காரன் கேட்குறான், எத்து வீட்டுக்காரன் கேட்குறான், இன்னும் படிச்சுட்டுக்கான்னு கேட்டு இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு காதிலே போட்டுக்காதீங்க. நான் இதெல்லாம் வந்துட்டு பெண்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இதே சேம் தான் பசங்களுக்குமே நிறைய பேர் சொல்கிறீங்க, நான் காலேஜ் முடிச்சுட்டு குரூப் 4 படிக்கிறேன்க்கா, பட் பக்கத்து வீட்டில் இப்படிலாம் பேசுகிறாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு. நான் அதுக்காக தான் ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பேன். உங்களுக்கான ஒரு சின்ன வருமானத்தை வச்சுக்கோங்க. நீங்கள் சம்பாரிச்சுட்டே படிக்கிறப்ப உங்களை பார்த்து யாரும் இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. மற்றவங்க கேட்பாங்கங்கிறத தாண்டி உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்துடும். சரி, நம்மளால் இந்த உலகத்தில் தனியாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இந்த எல்லாத்துக்கும் அச்சாணியே அந்த எண்ணம் தான். அந்த எண்ணம் மட்டும் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களை யாராலையும் சகிக்க முடியாது. ஸோ நான் வந்துட்டு இப்போ அதை தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வாரம் சரி நம்ம சம்பாதியம். இப்போ எனக்கு இந்த யூடியூப் சேனல் அப்படியே காசு அப்படியே கூரையை பிச்சுட்டுலாம் கொட்ட போகிறதில்ல. அதிகபட்சம் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி $100 $8,400 வரும். அது நீங்கள் 3 மாதத்துக்கு பிடிங்களேன், அப்போ ஒரு மாதத்துக்கு $3000 கூட கிடையாது. ஆனாலுமே வந்துட்டு 3 மாதம் கழிச்சு அந்த பணம் வரப்போ நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணம். ஆமாங்க, வீடியோ போகிறதும் அவ்வளோ ஈஸி கிடையாதுல்ல. அதுக்காக நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே பண்ணி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. அந்த ஒரு எண்ணம் வரப்போ நம்ம அந்த காசை பார்த்து செலவு பண்ணுவோம். பணத்தோட அருமை நமக்கு புரியும். இதோட நிறையா சம்பாதிக்கணும், நல்ல இடத்துக்கு போகணும், நல்ல லெவலுக்கு போகணுங்கிற மோட்டிவ் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். நான் அதுக்காக தான் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் சரி நீங்கள் சிறுசாக ஒரு பார்ட் டைம் ஜாப் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த படிப்போட வேல்யூ புரிய வரும். யூடியூப் சேனலில் வந்ததுக்கப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், என்னை புரிஞ்சுக்கிட்ட நிறைய பேர் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக கழிச்சிருக்கிறீங்க. எனக்கு அதே வந்துட்டு எனக்கு ஃபீல் குட்டாக இருக்குது, பிடிச்சிருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பார்த்தது ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.